அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுறை என்ற குரு வழி. குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன். இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல என்ன கிரக திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசையை நடத்து, எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். பொதுவாக கால புருஷனுக்கு எல்லா கிரகமும் பாருங்க, 4ஆம் இடத்துல 3ஆம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க. சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாமே இணைகிறாங்க. இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறோம் பார்ப்போம். இந்த மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம். நல்லா பாருங்க, ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஜூன் மாசம் 2ஆம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புறை மூர்த்தமாக வருது. ஜூன் மாசம் 9ஆம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது, ஒரு வளர்பிறை மூர்த்தம் வருது. சுபகாரியங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு வளர்பிறை மூர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது. ஜூன் மாசம் 10ஆம் தேதி, இதுவும் வளர்பிறை மூர்த்தம் தான். எல்லாமே வைகாசி மாசத்துல உள்ள மூர்த்தங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுப மூர்த்தமாக வருது. சுப மூர்த்தம் வருது அதாவது வைகாசி மாசம் 30ஆம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அதுவும் இந்த ஜூன் மாசம் 12ஆம் தேதி. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, சுப மூர்த்தம் வருது. இது ஆனி மாசம் 2ஆம் தேதி தமிழ் மாசத்துக்கு வந்துருது. அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி ஜூன் மாசம் 17ஆம் தேதி, இதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தம் தான். ஆனி மாசம் 3ஆம் தேதி வருது. இந்த மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-6 மூர்த்தங்கள் சுப மூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது. அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம். எல்லா ஊர்லயும் பாருங்க, எல்லா சுபகாரியங்கள் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும். இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3ஆவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. பொதுவாக மிதுன ராசியில பிறந்தா நல்ல ஒரு புத்திசாலியான குணம் இருக்கும். மிதுன ராசியில பிறந்துட்டாவே, இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் மிதுன ராசியில இருக்கும். ஏன்னா இது அறிவுக்கு உகந்த ராசி இந்த மிதுன ராசி. ஏன்னா இது அதிபதி யாரு? புதன் பகவான். பாருங்க, புதன் பகவான் நல்லா பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே. டக்குன்னு ஒரு விஷயத்துல இறங்கிட மாட்டாங்க. இது மிதுனத்துடைய எப்போதுமே குணம் சொல்றேன். டக்குன்னு ஒரு விஷயத்துல போய் இறங்கி அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற எண்ணம் மிதுனத்திட்ட எப்போதுமே இருக்காது. நல்லா நிதானிச்சு யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு காட்டக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. எல்லாரையுமே கட்டி ஆளக்கூடிய திறமை மிதுன ராசியில இருக்கும் பாருங்க. எல்லாரையுமே சரி, யார் வந்தாலும் சரி, தைரியமா ஒரு 10 பேரை வச்சா வந்தாலும் அவர்களை பொறுப்பா நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துல இருக்கும். ஏன்னா இது உபய ராசிங்க. இது உபய ராசின்னா காரியத்துல கண் மாதிரி இருப்பாங்க அந்த மிதுன ராசிக்காரங்க. ஆனா புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் இவங்கள்ட்ட. பயங்கரமா நிறைய பேர் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், கணக்கு வழக்கா இருக்கட்டும், இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்த உடனே செய்யக்கூடிய அறிவுத்திறன் இவங்கள்ட்ட உண்டு. இதான் மிதுனம். நல்லா அறிவா பண்ணுவார் எல்லா விஷயத்திலையும் சரி. கரெக்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவார். இதாங்க புதன். இவர் யோசிக்காம ஒருத்தன் எப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா இவர் போய் சண்டைக்கு போய் நிக்க முடியறாங்க. கரெக்டா ப்ராப்பரா எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கே போவார். அறிவால ஒரு மனிதன் அடிப்பார், அவ்வளவுதான். வீரத்தால் அடிக்க மாட்டாரு, அறிவால அடிப்பாரு. நான் இப்படிதான், நீ முடிஞ்சா என்கிட்ட வா, என்கிட்ட இவ்வளவு ஃபார்மாலிட்டி தான் வச்சிருக்கேன், என்னை தொட்டு பாருங்க. இதாங்க மிதுனம். பயங்கரமான ஒரு சிந்திக்கிற குணம் இருக்குங்க, புத்திசாலி குணம் இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம்.
இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்கு தான் கொண்டு போறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்வு பலன் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. பொதுவா பாருங்க, உங்க லக்ன அடைப்புல இல்லை, நீ எந்த லக்னத்துல பிறந்தீங்க, எல்லாருமே ராசி மிதன ராசியா இருப்பீங்க. ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வரவே வராது. ஏதாச்சும் ஒரு லக்னம் மாறி மாறி வரும். லக்ன அடிப்படையில தான் நம்ம பலன் எடுக்கணும். ஏதாவது உங்க விதியில இப்ப என்ன நடக்கும், இந்த வயசுல உனக்கு இது நடக்குதுப்பான்னு எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க லக்ன அடிப்படையில வச்சு, கிரகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். கோச்சாரத்தை வச்சு இப்ப நடக்குமா இல்ல எப்ப நடக்கும்னு சொல்லி கோச்சாரத்தை வச்சு அதை வச்சுதான் பார்க்க முடியும். அப்ப விதிஜாதத்துல ஃபர்ஸ்ட் திசாபதியை பார்த்துக்கிட்டு லக்ன அடிப்படையில எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம் திசை நடத்தா, யோகம் இல்லாத கிரகம் திசை நடத்தா பார்த்துக்கிட்டு இது பலனை வாங்கி கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா அது உயிர். எது? லக்னம் உயிர். இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அப்ப பிறப்பு ஜாதகத்தை பார்த்து கம்பேர் பண்ணி எடுங்க, பலன் கரெக்டா வரும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாருங்க 9ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 11ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு முன்னாடி 12ஆம் பாவத்துல இருக்குது. மிதுன ராசியை பொறுத்தவரையும் பாருங்க 12ஆம் பாவத்துல இருக்கிறார். கரெக்டா பாருங்க, இந்த 3 கிரகம் பயிற்சி ஆகும். சூரியன், சுக்கிரன், புதன். சுக்கிர பகவான் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வந்துருவார். ஃபர்ஸ்ட் இது சூப்பர். அடுத்து பாருங்க புதன் பகவானும் சூரிய பகவானும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வந்துருவாங்க. 3 கிரகம் இணைஞ்சிடும். சூரியன், சுக்கிரன், புதன். குரு உங்களுக்கு விரைய குருவா நிற்கிறார். இந்த 3 கிரகம் இணையும் போது பாருங்க, இதுல ஒரு சூப்பரான ஒரு யோகா ஒண்ணு இருக்குது. மிதுன ராசிக்கு மட்டும் நல்ல யோகம். இது முழுக்க முழுக்க மிதுன ராசி இந்த யோகம் ஃபுல்லாவே வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? புத ஆதித்ய யோகம். இதுக்கு பேர் தான் புத ஆதித்ய யோகம். உங்களுக்கு கடுமையாக வேலை செய்யும். அதுக்கு முன்னாடி சிவராஜ யோகம்னு உங்க இதுல இருக்கு. ஏன்னா குருவும் சூரியன் சேர்ந்துதான் சிவராஜ யோகம். இப்ப புத ஆதித்ய யோகம் இந்த மாசத்துல ஜூன் மாசத்துல வேலை செய்யும். சொந்த வீட்டுல புதன் ஆட்சி, அந்த சூரியன் சேர்ந்திருக்கா. இதுதான் புத ஆதித்ய யோகம். இது பயங்கரமான புத்திசாலி குணத்தை கொடுத்துரும். எப்ப 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. யாரு? மிதுன ராசிக்காரங்க எல்லாம் சொல்றேன் பாருங்க. நீங்க எது வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இழந்தது எல்லாமே எடுக்க போறீங்க. அவ்வளவுதான். இழந்ததை எடுக்க போறீங்க. மிதுனம் சொல்லி வச்சு அடிக்கலாம். நான் தாண்டா கிங்கு, நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லுவார். சொன்னால அறிவால அடிப்பார். நீ இப்ப அடிப்பார் பாருங்க எல்லாரையும் அறிவால. அந்த நேரம் வந்துருச்சு உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்களேன், மிதுனத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. அங்கிட்டு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா நீசமாய் புதன் பயங்கரமான ஒரு தடையை கொடுத்துட்டு போயிட்டாரு. நிறைய பிரச்சனை, வம்பு வழக்கு, நிறைய ஒரு தடையை கொடுத்துட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப 12ஆம் பாவத்துல இருந்தார புதன் 14ஆம் தேதி கூட 12ஆம் பாவத்துல தான் இருக்காரு. தேவையில்லாத வழக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நல்ல நண்பன் எதிரியா மாறுவான். நல்லா பாருங்க, நல்ல நண்பன் எதிரியா மாறுவான். மனைவி கிட்ட இருந்து ஒரு மன வருத்தம், மனைவி விட்டு பிரிஞ்சு போறது, இல்ல கணவர் விட்டு பிரிஞ்சு போறது, மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு, பொதுமக்கள் சேவையில ஒரு தடை, அடுத்து காசு பணம் கொடுக்க இடத்துல ஒரு பிரச்சனை. ஏன்னா அது 2ஆம் இடம்ல காலபுருஷனுக்கு அங்க எல்லாம் போய் புதன் நிக்கிறாரு. அப்ப பணத்தால பிரச்சனை வருமா? பணத்தால் நெருக்கடி வருமா? குடும்பத்துல பண நெருக்கடி, பொருளாதார பிரச்சனை, தொழில் ஒரு மந்தமானத்தன்மை, உடம்புல அடிப்படுறது, காலில் அடிப்படுறது, இல்லை உடம்புல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, சுக்கிரன் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது. யாருக்கு? மிதுன ராசிக்காரங்க. மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க பாருங்களே, கண்டிப்பா போயிருப்பாங்கன்னா 14ஆம் தேதி மட்டும் அந்த கிரகம் இங்க இருக்கிறதுனால கண்டிப்பா மருத்துவ செலவு உண்டு. ஜூன் மாசம் 14 ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க பாருங்க. ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட். 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பலன் சூப்பரா இருக்கு. நான் சொல்லல, எது வந்தாலும் சரி வா ராஜா போட்டு பார்ப்போம் அப்படிம்பாரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்க. ஏன்னா வேலை உத்தியோகத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, உடம்புல பிரச்சனை எல்லாமே இருந்துச்சுல்ல. இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. என்னுடைய முதல் பலனை படிப்பு கல்வியை டாப்பா வரக்கூடிய நபர்கள் மிதுன ராசிக்காரங்க. எந்த சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தாலும் சரி எல்லாத்துலயும் படிச்சு கிங்கா வருவீங்க. இதுதான் முதல் பலன். படிப்பு கல்வி டாப்பான ஒரு விஷயத்துக்கு வரணும் மிதுன ராசிக்காரங்க. ஆல்ரெடி வந்திருக்கீங்க, நீங்க வருவீங்க.
வெளிநாட்டுல போய் படிச்சாலும் சரி, இங்க படிச்சாலும் சரி, நான் ரெண்டுக்குமே சொல்றேன். சூப்பராங்க. ஐடிஐ சம்மந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, கணக்கு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, டீச்சிங் லைனு, பட்டையை கிளப்புவாங்க. வட்டி தொழில், இதுக்கெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் நல்லா டைம் இப்போ வருது போகுது. நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன். இப்போ நான் வேலையை உத்தியோகத்துல மாத்தலாமா வேண்டாமா? தைரியமா மாத்துங்க. ஏன் மாத்தக்கூடாது? நல்ல வேலை, சூப்பர் வேலை, அனுகூலம் உள்ள வேலை இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்ப வேலை உத்தியோகத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார், தடை இல்லாம சூப்பர் வேலையை கொடுக்குறாரு. இப்ப வேலை உத்தியோகம் நல்லபடியா கொண்டு போறாரு. வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க இப்ப வேலை உத்தியோகம் மாற்றம் வரும். ஏன் வரும்? என்ன காரணம்? 6ஆம் வீட்டு யாரு? செவ்வாய் பகவான். சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் எங்க? 11ஆம் இடத்துல. இப்ப வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா, இல்ல வேலையை மாத்துவீங்களா? 2 பிளான்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி நடந்தே தீரும். இந்த ஜூன் மாசத்துல சொல்றேன். தசாபதி நடந்தா வேலை இடம் மாற்றம் கண்டிப்பா உண்டு, தொழில் மாற்றம் உண்டு, வேலை மாற்றம் ரெண்டுமே சொல்றேன் நான். சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல லாபம் இருக்கும். ஏன் லாபம் இருக்கும்? 2ஆம் வீட்டு யாரு? சந்திர பகவான். 10ஆம் வீட்டு யாரு? குரு பகவான். குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் யார் நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் உங்களுக்கு எத்தனை? 2ஆம் வீட்டு வருமான அதிபதி. உங்களை இங்க விரையம் வராது. குரு வந்து விரயத்தை பண்ண முடியாது தொழில. தயவு செய்து அப்படி எடுக்காதீங்க. இப்ப இருந்து ஜூன் மாசத்துல இருந்து அவர் 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல சந்திரனுடைய கால்கள போறாரு. உங்களுக்கு சந்திரன் நல்ல வரலாம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி வருமானத்தை காட்டக்கூடியகிறார். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பாட்டு பண்ணுங்க, டாப்பா வரும். எல்லாருமே விரைய குரு வந்துச்சு தொழில பண்ணக்கூடாதுன்னு பயப்படாதீங்க. மிதுன ராசிக்கு இப்பதான் டாப்பா கொண்டு போவோம். வெளிநாட்டுல தொழில் பண்ண சரி, இங்கே தொழில் பண்ணக்கூடிய சரி, தொழில் சூப்பரா கொண்டு போவாரு. நான் வேலையில வெளிநாட்டு வேற கண்ட்ரியை நான் மாத்த போறேன், வேற கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிட்டு ஓகே ஆயிடுச்சு நம்ம போக போறேன், கண்டிப்பா போவீங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். திருமணத்துல உள்ள கலகம் இருக்காதுங்க. நான் சொல்லிட்டேன், திருமணத்துல பிரச்சனை. எல்லாரும் சொல்லுவாங்க 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு குரு, அப்படியே புரட்டி எடுத்து விடுவார். அப்படியே கொஞ்சம் கணவன் மணி கோர்ட்டு கேஸ் வளம்பு. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. கணவன் மணிக்குள்ள ஒரு மனவர்த்தம் இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நிம்மதியா இருப்பீங்க. ஏன் நிம்மதியா இருப்பீங்க? குரு சந்திரனுடைய காலில் போறாரு. உங்களுக்கு 2ஆம் வீட்டு சந்திரனு. இப்ப கண்டிப்பா பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு போயிடும். ஆனா திருமண தம்பதிகள் சந்தோஷமா சுகபோகமா வரக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமண பேச்சுகள் பேசலாம், நிறைய திருமணத்தை முடிக்கலாம். காதல் திருமணம் சக்சஸ், 2வது திருமணம் சக்சஸ். ரெண்டுமே சொல்றேன், ரெண்டுக்குமே ஓகே தான். 2வது திருமணம் ஏன் இருக்கும்? செவ்வாய் நல்லா பலமா இருக்காரு. அதே மாதிரி குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிரும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இருந்துச்சு, அந்த வழக்கு இப்போ ஒரு முடிவுக்கு வரும். எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் போது அரசாங்கம் மூலமா உங்களுக்கே தீர்ப்பாயிரும் பாரு. ஏன் தீர்ப்பாகும்? வழக்குக்குள்ள அதிபதி யார்? 3ஆம் வீட்டுக்கு தானே. மூணு தானே. அந்த வழக்குங்கிறது உங்க ராசியில இருக்குது இல்ல. அப்ப இங்க வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது இல்ல, கண்டிப்பா வந்துடும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வழக்குகள் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி, உங்க அப்பா மிதுன ராசிக்கு சாதகமா வர்றதுக்கு, அரசாங்கம் மூலமாக அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கணவன் பிரச்சனை இருக்கட்டும், இல்லை இட பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை பூமி பிரச்சனை இருக்கட்டும், இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு கட்ட போறாரு. யாரு? சூரியன் கட்ட போறாரு. அவ்வளவுதான், முடிச்சு. இப்ப வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், திருமண பிரச்சனை இருக்காது. இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு. இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, மாத்துறது, பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். மிதுன ராசிக்காரர் சூப்பரா சொந்த வீடு, சொந்த இடம் வாங்குற யோகம் வரும். ஏன்னா புதன் வந்து ஆட்சி பலம், சூரிய புத ஆதித்ய யோகம், அதாவது புத ஆதித்ய யோகம் இருக்குது. அப்ப இடமோ, பூமியோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ மாத்தவோ இல்லை சேஞ்ச் பண்ணவோ இல்லை வாங்குறதோ இந்த யோகம் ஜூன் மாசத்துல இருக்குது. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா வாங்கிடுவீங்க. அவ்வளவுதான். இடமா வாங்குவீங்க, இல்ல வீடை வாங்குவீங்க, இல்ல வண்டியை வாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் மாத்த போறீங்க. இது கன்ஃபார்மா நடக்குது, தெரியுது. இப்போ இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு. அரசியல் ஃபீல்டு நல்ல அனுகூலமா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி பட்டை கிளப்புவீங்க, பயப்படாதீங்க. கமிஷன் தொழில் எந்த தொழிலும் நல்லா இருக்கும். பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சொல்றேன். மருத்துவ செலவு கிடையாது, நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு பட்டை கிளப்புவாங்க. பெண்களுக்கு வேலையா இருக்க உத்தியோகம் நல்லா இருக்கும். நிறைய பேர் லாட்ரி வரும் மாட்டேன். நிறைய பேர் கேட்குற கேள்வி லாட்ரி அதை பத்தி பேசுங்க. ஏன் லாட்ரி இப்போ கிடைக்குன்னா, உங்களுக்கு 5ஆம் தேதி சுக்கிரபவன் ஒரு ராசியில இருக்காருங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 5ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசியில இருந்தாவே அது மிகப்பெரிய லாட்ரி யோகத்தை கொடுத்துரும். அப்ப அந்த லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்குது. இந்த ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகம் இருக்குது. பாத்துக்கணும், லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது, பாத்துக்கணும்.
இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்கு முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷத்தை பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, உங்க அமைப்பு பிரகாரம் பாருங்க, மிருகசீரிஷத்தை பிறந்தவங்க இனிமே எந்த ஒரு தடை வந்தாலும் சரி எதிர்த்து நிப்பி நீங்க. ஏன்னா 11ல போய் உங்க ராசி எதிர்த்து நிக்கிறாரு. இப்ப பணமோ நகையோ வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க, ஏதோ பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது, இட சம்பந்தமா பூமி சம்பந்தமா ஒரு அனுகூலம் வருது, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்க போகுது, ப்ரமோஷன் கிடைக்க போகுது, வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு, தொழில் மாற்றம் வேலை மாற்றம் ஆல்ரெடி மாறி இருப்பீங்க, இல்லை மாற போறீங்க, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மாறுவீங்க. படிப்புகள் நல்லபடியா போகும், அரசாங்க தொடர்பு அரசு அணுகலாம், மெயினா மருத்துவத்துறை, கட்டிடத்துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகன பிசினஸ், இது எல்லாமே சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரையில பிறந்தவங்க பயங்கரமா பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் இருக்கும் நிறைய பேர்ட்ட. உங்கள்ட்ட திருவாதிரையில பிறந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே பாருங்க இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னா, ராகு இது வரைக்கும் வந்து புதனுடைய காலம் போறாரு. புதன் உங்க சொந்த வீட்டுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வீட்டுல ஏதோ சுபகாரியம் வருது, அது மட்டும் கன்ஃபார்ம். இடம் பிரச்சனை முடிவுக்கு வருது, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஒரு அனுகூலமா கட்ட போறீங்க, இல்லை வாங்க போறீங்க, இது கன்ஃபார்ம். ஒரு இடமாற்றம் பண்ண போறீங்க, தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு. கெமிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும், கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், வட்டி தொழில் நல்லா இருக்கும், நகைக்கடை வச்சிருக்கோம், எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு. திருவாதிரை பிறந்தவருக்கு அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கு, அரசாங்கம் மூலம் அனுகூலம் கண்டிப்பா கிடைக்குது, அறிவு பயங்கரமா வேலை செய்யும் பாத்துங்க. அடுத்து புனர்பூஷணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். உங்க அறிவுக்கேற்ற அனுகூலம் இப்ப தேடி வருது, அறிவுக்கேற்ற அனுகூலம் தேடி வருது. நிறைய பேருக்கு நிறைய செலவா வரும், இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், இனிமே இருக்காது. பாருங்க, கொஞ்சம் உடல் ரீதியா ஒரு பிரச்சனை பார்த்துருப்பீங்க, மருத்துவ செலவு பார்த்துருப்பீங்க. யாரு புனர்பூசம் பண விரயம் கண்டிப்பா வந்திருக்கும், நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்திருக்கும், கணவன் மனைவிட்ட பிரச்சனை வந்திருக்கும், கூட்டுத்தொழில பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கழகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க, நிம்மதியா இருப்பீங்க. ஏன்னா குரு 2ஆம் வீட்டு அதிபதி சார்ந்த பரவ வருமானம், வெளிநாடு வருமானம் நல்லா இருக்கும், வெளியூர் வருமானம் நல்லா இருக்கும். மெயினா அந்த நகை கடை வச்சிருக்கவங்க, டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி சூப்பராக கொடுப்பாரு. வேலை மாற்றம் வருது, தொழில் மாற்றம் கண்டிப்பாக அமைக்கிறார், வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குது, கணவனை ஒற்றுமையா இருக்கும், குழந்தை பையன் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க. இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. வரக்கூடிய ஜூன் மாத பலன் மிதுன ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.